ஏன்னா இது இந்த பொண்ணுக்கு மட்டும் நடக்கிற, இதுக்கு முன்னாடி பலது நடந்திருக்குது, அடுத்தடுத்து வருது. இப்ப கல்விக்கூடங்கள்ல அப்படி இருக்குது. ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய இடத்துல வந்து எதை கேட்டாலும் சிசிடிவி கேமரா ஆகுதுன்னா தொழில்நுட்ப கூட இருக்கிறீங்க. எஃப்ஐஆர் ஏண்டா வெளியில வந்துச்சுன்னா அந்த பொண்ணு பேர்லையா வந்துச்சுன்னா தொழில்நுட்ப கூட இருக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னொன்னு என்ன ஆகுது, இதை எதிர்த்து பேசுபவர்களே பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கூட்டணி கட்சியா இருந்தா வந்து உடனடியா முரசலில் எழுதுருது. சிக்கல்கள் இருக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஷார்ட்கட் என்னன்னா அடிச்சு சித்திரவதை பண்ணிடுது. இப்ப நீங்க வந்து உள்ள போயிட்டானா அந்த வலது கால் வலது கை மாவு கட்டு என்பது இப்போ வந்து சகஜமாயி போச்சு. முன்னாடி எதிர்கட்சிகளுக்கோ மற்ற இயக்கங்களுக்கோ இப்ப நம்ம போன்ற இயக்கங்களுக்கோ வரும்போது இவங்க சும்மா இருந்தவருடைய விளைவு கடைசியா அவர்களே பிடிச்சுக்கிறான். ஒரு எந்த சார்பற்றதாக, கட்சி சார்பற்றதாக, ஆளுங்கட்சி சார்பற்றதாக, சட்டத்தின் ஆட்சி தான் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயம். சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதுதான் காவல்துறையினுடைய பணி என்பதை இந்த பிரச்சனையில ஊர்வலத்திற்கு அனுமதி மறுத்தது சரியா தப்பா, ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது சரியா தப்பா, இந்த செய்திகளுக்கு போகாமலேயே கூட்டணி மாறுகிறதா சிபிஎம்னு அந்த விவாதத்தை மாத்துறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க விசாவை இவங்க சந்திச்சாங்கல்ல, சந்திப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னாடி வரல கலைஞர் ஆட்சி என்ன இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னா அவர் வசனம் தானே. நீங்க வந்து தொழிலாளர்களுடைய போராட்டம் திக்கு திசையெல்லாம் நடத்துற உழவர்கள் போராட்டம் எல்லாவற்றையும் ரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்தவர் தானே கலைஞர் கருணாநிதி ஆட்சி. தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருவதாகவும் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிகழ்வதாகவும் தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை குற்றம் சாட்டி வருகின்ற சூழலில் நேற்றைய தினம் ஆளுநர் உரையில் இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பராமரிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று குறிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலை இது குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர், தமிழர் கண்ணோட்டம் இதனுடைய இணை ஆசிரியர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களோடு நாம் உரையாட வளர்க்கிறோம். வணக்கம் ஐயா, இப்ப நீங்க இணை ஆசிரியரா இருக்கக்கூடிய தமிழர் கண்ணோட்டத்துல கடந்த நவம்பர் மாதத்துல ஒரு ஆசிரியர் உரை எழுதினாங்க, கழக ஆட்சியா காவல்துறை காட்டாட்சியான்னு. அதுல குறிப்பிட போது தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிகழுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஏறக்குறைய ஒரு மாதங்கள் கழித்து இப்ப அண்மையில் ஜனவரி 3 to 5 வரைக்கும் நடந்த சிபிஎம் கட்சியுடைய 24வது மாநில மாநாட்டில் இதற்கு முன்னதாக இருந்த மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர் அப்படி தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுது, ஆர்ப்பாட்டங்கள் கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது, காவல்துறை கெடுபிடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவரு நெருக்கடியில் சிக்கிய பிறகு ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். அவங்க வந்து அவங்களுடைய மாநாடு விழுப்புரத்துல அவங்க வழக்கமான நடத்தக்கூடிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டினுடைய நிறைவு நாள்ல ஒரு சின்ன ஒரு பேரணி நடத்தி அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. இது வழக்கமா நடத்துறது. அவங்க ஒரு ரொம்ப கட்டுப்பாடாகவும் அவங்களுக்கு ஒன்றும் காவல்துறையே தேவையில்லை, அந்த தொண்டர்களை கூட ஒழுங்குபடுத்தி செய்வாங்க. அது எல்லாருமே ஒரு கவனத்தோட பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு பக்கத்துல ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு அவர்கள் முடிவெடுத்துட்டு பண்ணாங்கன்னா ஒழுங்கான ஒரு கட்டுப்பாடான பேரணி நடத்துவாங்க. அதே போல இவர்களுடைய பேரணி அப்படித்தான் இருக்கு. அந்த பேரணி, அதுவும் ஒரு கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய பேரணி, அந்த மாநாட்டில் வார்த்தைக்கு வார்த்தை இந்த திராவிட ஆட்சி ரொம்ப போட்டு அவங்க திமுகவை தாண்டி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநாடு, அதுக்கே கூட அனுமதி மறுப்பு, அதுக்கு பெரிய பேச்சுவார்த்தையா இருக்கு. அந்த சூழல்ல தான் அவங்க அதை பாலகிருஷ்ணன் சொல்றாரு. இதுக்கு முன்னாலே அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சிஐடியு அந்த சாம்சங் இன்னைக்கு வரலும் அந்த சாம்சங் சங்கத்தினுடைய பதிவு என்பது இன்னும் நடைபெறல. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு கூட பதிவை வந்து இன்னும் தொழிலாளர் துறை வழியா செய்து கொடுக்கல. அப்ப இந்த மாதிரியான அழுத்தங்கள் அவங்களுக்கே இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் என்பது கொத்தடிமை கட்சிகள் மாதிரி இருக்கணுங்கிறது தான் எழுதப்படாத விதி. இப்ப அவர்களே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு எல்லை மீறி போனதுனாலதான் அந்த ஜனநாயக பறிப்பு என்பது எல்லை மீறி போனதுனாலதான் அவங்க சொல்றாங்க. இப்ப அது அறிவிக்கப்படாத அவசர நிலை என்று அவரை சொல்வது என்பது மிக முக்கியமானது. அது வந்து ஒரு கேரக்டரைசேஷன். நீங்க வந்து முதல்வர் வந்து இது தோழமைக்கு இலக்கணம் இல்லைன்னு அவங்களுடைய முரசொலி ஏட்ல எழுதியிருக்கிறாங்க. அது பிரச்சனையே என்னன்னா அவங்களுடைய ஏடு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஊடகங்கள் எல்லாமே இந்த பிரச்சனையில ஊர்வலத்திற்கு அனுமதி மறுத்தது சரியா தப்பா, ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது சரியா தப்பா, இந்த செய்திகளுக்கு போகாமலேயே கூட்டணி மாறுகிறதா
சிபிஎம்னு அந்த விவாதத்தை மாத்துறாங்க. இப்ப அந்த ஏன் அப்படின்னா அதற்கு முதன்மையான காரணம் இந்த கட்சிகள் தான். கூட்டணியில இருந்தாக்க அடுத்தவர்களுடைய எந்த பாதிப்பை பத்தியும் கவலையே பட மாட்டாங்க. ஒரு எதிர்கட்சியினுடைய கூட்டணி, எதிர்கட்சியினுடைய ஒரு பேரணியா இருக்கட்டும், நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், அதுக்கு சட்ட உரிமைப்படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறித்தாங்கன்னா கூட இவங்க அப்படியே சைலண்டா இருப்பாங்க. ஏன்னா அது கூட்டணி தர்மம்னு அறிவிக்கப்படாது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதனால என்ன ஆயிடுதுன்னா இந்த விவாதமே அப்படியாக மாறுது. முரசொலின்னு மட்டும் இல்ல, அவர் வேற வேற கட்சிகள் என்ன பேசுறாங்க, ஊடகங்கள் என்ன பேசுறாங்க, இந்த அனுமதி மறுப்பு சரியா தப்பாங்கிற விவாதத்தை விட்டுட்டு கூட்டணி மாறுகிறதான்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரச்சனையே ஒரு ஜனநாயக உரிமை பறிப்பு என்பதை பற்றிய கவலை இல்லாமல் நடக்குது. இது இந்த மாதிரியான ஒரு சிவில் சமூகம், மக்கள் சமூகம், ஊடகங்கள் இவர்கள் இப்படி கெட்டு போனது என்பது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப நீங்க இப்போ ஒரு வாரத்திலே வச்சுங்க, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு அதை கண்டிச்சு பல கட்சிகள் பல போராட்டம் நடத்துறாங்க. இவர் சும்மா கோமாளித்தனமா சாட்டையார் அடிச்சுக்கிறதுலாம் கூட பண்ணாருன்னு வச்சுங்க. சரி, இப்ப இவர் சீமான் வள்ளுவர் கூடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறார். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அசம்பிளாவே விடக்கூடாது, அதுல என்னத்துக்கு வந்திருக்கணும்னு ஊடகத்துல பேசுறது என்பது இயல்பு. ஒரு காவல்துறை கைது செய்ய வைக்கும் போது கூட அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த செய்தியாளர்கள்ட்ட பேசுவதும் அதற்கு அனுமதி பெறுவது இயல்பான விஷயம். அது என்ன, இது பிரிவென்டிவ் அரெஸ்ட். இந்த அரெஸ்ட் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றங்கள் எதுவும் நிகழ்வதற்கு முன்னால் செய்யக்கூடிய ஒரு கைது. அப்ப நீங்க குற்றம் நடந்ததுக்கு பிறகு நடக்கிற விவகாரம் எல்லாம் செய்யக்கூடாது. அதனாலதான் அது மாதிரி செய்றீங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இது சௌமியா பேசுறாங்க. அவங்க வண்டியை விட்டு இறங்குறதுக்குள்ளேயே தள்ளிட்டு போறாங்க. அது என்ன முறை? அது இப்ப ஒரு கூடாரத்துக்கு கொடுங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டத்துல ஒரு 6 மணி நேரம் முழக்கம் ஏற்பட்டோம். யாராவது ஒருத்தர் அதனோட முதன்மையா இருக்கிறவர் அதை பத்தி விளக்கி சொல்லட்டும். அதை வச்சு 1 மணி நேரம் நடக்கும்போது அவ்வளவுதானே. இதுல யாரு அப்படியே தாண்டி விழுந்து கலவரம் ஏற்படுத்திட்டு போறாங்க? அப்படியான பிரச்சனை இல்லை. இது பெரும்பாலும் அந்த சௌமியா மகளிர் அணியினுடைய போராட்டம். இது அனுமதிக்கப்பட்ட இப்ப நீங்க என்ன ஆயிடுதுன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்ட இடங்கள் என்பதெல்லாம் சுருங்கிக்கிட்டே வந்துருச்சு. யாரும் பார்க்காத ஒரு இடத்துல, யார் கவனமும் இருக்காத ஒரு இடத்துல ஒரு ஒதுக்கி கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு இப்ப ஆபத்து வந்துருச்சு. சரி, இப்ப இந்த மாதிரி நடத்துவது என்பதை ஊடகங்கள் கண்டுக்கல. இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் உயர்நீதிமன்றத்துல மனு போடுறாங்க. நீதிபதி என்ன சொல்றாரு, இந்த பிரச்சனை எப்படி அரசியலாக்குறீங்கன்னு கேக்குறாரு. இது இப்படி சூழல் இருந்தா காவல்துறை காட்டாட்சி தான் நடக்கும். முதல்ல ஏதாவது ஒரு இடத்துல அப்ப என்னன்னா சிவில் சமூகமே இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட்பட்டு வருது. நீதிமன்றம் உட்பட எல்லாமே இதுக்கு உட்பட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். அப்ப அதனால அதனுடைய ஒட்டுமொத்த விளைவுதான் இது. இல்லைன்னா அந்த தைரியம் வராது. இல்ல, வரம்பற்றி எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்துட முடியாதுல ஒரு அரசு என்பது. இல்ல, அனுமதி என்பது எப்படி கேட்கிறோம்? அனுமதின்னு கேட்கும் போது அதற்கு சட்டத்துல இடம் இருக்கும் போதுதான் கேட்கிறோம். இல்லைன்னா கேட்க போறதே இல்லையே. சட்டம் மீறேங்கிற, சட்டத்தை மீற போகிறேன் அப்படின்னு அனுமதி கேட்க போறேன்னா கிடையாது. அப்ப கேட்பதே சட்டத்துக்கு உட்பட்டுதான். 2வது, நம்ம கேட்கிற இடத்துல கொடுக்கறது கிடையாது. அது நம்ம கேட்கும் போதே தெரியும். அதனால நீங்க மனு வாங்கும் போது இந்த இடம் வச்சுக்கிறீங்களா, அந்த இடம் வச்சுக்கிறீங்களா, இவ்வளவுதான் 2 இடம் தான் இருக்குது, அதுல இந்த இடம் இன்னைக்கு அவைலபிளா இல்ல, இவ்வளவுதானே சொல்றாங்க. இதுல என்ன அதிசயம் இருக்குது? அப்ப இந்த வள்ளுவர் கோட்டை என்பது என்ன? வள்ளுவர் கோட்டை அனுமதிக்கப்பட்ட இடம். சரி, இப்ப நீங்க கிட்டத்தட்ட குறிப்பாக இந்த கோவிட்டுக்கு பிறகு பேரணி என்பது அனுமதிக்கப்படலைங்க. எந்த கட்சிக்கும் பேரணி என்பது அனுமதிப்பு. RSS என்பதே அவன் கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கினான். பெரிய நீண்ட போராட்டத்துக்கு உண்ணாவிரத்துக்கு கூட அனுமதி மறுக்கப்படும். ஆமா, இப்ப நீங்க உண்ணாவிரதம் அந்த மாதிரி அதிகபட்ச ஆர்ப்பாட்டத்தை தாண்டி எதுவும் கிடையாது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் மக்கள் பார்வைக்கே படாம ஒரு சுவர் போல காவல்துறை நின்னுக்குவாங்க, பேரிகேட போடுவாங்க. ஒரே ஒரு டென்ஷன்லயே நடத்திக்கிட்டு இருக்கணும். அது ஒன்றும் உருப்படி இருக்காது. அப்ப ஒரு ஜனநாயக உரிமையை பறிப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதனுடைய ஜனநாயக வெளியே சுருக்கிக்கிட்டே வருது. அதனுடைய ஒரு கட்டம் தான் இவர்களோட ஒரு மாநாடு வழக்கமா பேரணி நடத்துறது உண்டுதான். இப்ப அந்த பேரணி என்பதே இப்ப கிட்டத்தட்ட எல்லா எந்தத்துக்கும் அனுமதிக்கிறது இல்லை வந்துட்டான். ஆனா குறைந்தபட்சம் மாநாட ஒட்டிய ஒரு பேரணி. இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா, ஒரு கே பாலகிருஷ்ணன் எழுப்பிய குரல் என்பது அந்த பேரணிக்கான அனுமதி மறுக்கப்பட்டதுல இருந்து எழுகிறதா, இல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அப்படியான போக்குகள் தொடர்ந்து குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு காவல்துறை செயலற்றதாக இருக்கு, அல்லது
அதீதமான அடக்குமுறை இருக்கு என்கின்ற புரிதலில் இருந்து அந்த குரல் எழுப்புதா? இல்ல அது இருக்குல்ல, அது வந்து மக்கள்கிட்ட இருக்குது. நீங்க கூட்டணி கட்சி எவ்வளவுதான் அடக்கி வாசிச்சாலும் அது இருக்கு. அதற்கு வந்து இவர்கள் சும்மா இதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகளுக்கோ மற்ற இயக்கங்களுக்கோ இப்ப நம்ம போன்ற இயக்கங்களுக்கோ வரும்போது இவங்க சும்மா இருந்தவருடைய விளைவு கடைசியா அவர்களே பிடிச்சிக்கிறான். அந்த நேரத்திலேயாவது குரல் கொடுக்க வேண்டிய இருக்கு அவசியம் இருக்குது. இவங்க வந்து பொதுவா என்ன பேசுவாங்கன்னா, எல்லா ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும், காவல்துறை அத்துமீறுகிறது, இது முதலமைச்சர் கவனிக்க வேண்டும். இப்ப இவ்வளவுக்கும் பிறகு அவர் என்ன பேசுறாரு? இப்ப புதிய செயலாளர் சண்முகமும் சரி, பழைய செயலாளர் பாலகிருஷ்ணனும் இது வந்து காவல்துறையினுடைய அத்துமீறல் பேசுறாரு. இது வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலை என்பது என்ன, அரசாங்கத்தினுடைய விஷயம். அது வரும்போது என்னன்னா, இது நாங்கள் இந்த செய்தியை சொன்னோம், நாங்கள் ஜனநாயக உரிமையை பற்றி நாங்கள் பேசணும் என்பதை முதலமைச்சரை சந்தித்து விளக்கம் அளிப்போங்கிறது. மெமோவுக்கு பதில் கொடுக்குற மாதிரி, ஒரு மேலதிகாரி கிட்ட மெமோவுக்கு பதில் கொடுக்குற மாதிரி. இப்ப இந்த லெவல்ல இருந்தாங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அப்ப அது ஊடக விவாதங்களும் இது மாதிரி வெறும் கூட்டணியா இல்லையான்னு ஆயிடக்கூடாது. இது ஜனநாயக உரிமை அவர்களுக்கே இல்லைன்னா அப்புறம் யாருக்கு இருக்க போகுது அப்படிங்கிற வகையில கொண்டு போகணுமே தவிர, அதான உண்மை நிலை. அதை பேசுறதுக்கு பதிலாக மொத்த விவாதமும் அப்படி ஆயிடுது. அதனால அதுக்குள்ள ஏற்கனவே இவர் பேசினவருங்கிறதுனால, மற்றவர்களுக்கு பேசுறதுனால இப்ப அவர் என்ன பண்றாரு, இது கூட்டணிக்கான கேள்வியா வந்துருச்சு. ஏன்னா அவங்க கேள்வி முறையற்ற தர்பார் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டாலின் ஆட்சி என்பது என்னன்னா, அதாவது இந்த கருணாநிதி ஆட்சியை விட எடப்பாடி ஆட்சியில ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுது கூடுதலாயிடுச்சு. இப்ப எடப்பாடி ஆட்சியை தேவரம் போல ஆயிப்போச்சு இப்ப முக ஸ்டாலின் ஆட்சி. அவங்களுடைய ஆட்சியில விட தாண்டி இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னொன்னு என்ன ஆகுது, இதை எதிர்த்து பேசுபவர்களே பேசவே கூடாதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கூட்டணி கட்சியா இருந்தா வந்து உடனுடைய முரசலில் எழுதுருது. ஆனா நாங்க வந்து மிஸ்ஸாவினுடைய ஒடுக்குமுறையை சந்தித்தவர், நாங்கள் எப்போதும் ஜனநாயகத்துக்கு பாதுகாவலரனாக இருப்போம்னு ஒரு குரல் வந்து திமுக தரப்புல இருந்து வருது. பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து ஹிட்லர் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து, தொழிற்சங்கங்களை தடை செய்து, எல்லா உரிமைகளையும் பறிப்பதற்கு முதல் நாள் மேதன பேரணியில தொழிலாளர் உரிமையை பற்றி வானலாக பேசினவன் தான். இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவிப்பது வரையிலும் ஜனநாயக உரிமைகளை பத்தி பேசினவங்க தான். இப்ப மோடி திறந்தான் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால இவர்கள் பேசுவது என்பது என்னன்னா, இது உண்மையாக இல்லாத போது இன்னும் உரத்தை பேசுவாங்க. அதனால வந்து அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நடப்பு என்னங்கிறதா நம்ம பார்க்கணும். நடப்புல அப்படி இல்லையே. இப்ப நீங்க தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பா சில போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது சில இடங்களில் அனுமதியும் சில இடங்களில் அனுமதி மறுப்பு நடக்குது. அதே போல வந்து ஒரே மாதிரியாகவும் இருக்கிற சில இடங்கள்ல கைது பண்ணி வழக்கு போடுறாங்க, சில இடங்கள்ல கைது பண்ணிட்டு மாலையில விடுறாரு. இப்படி ஒரே போராட்டத்திற்கு வெவ்வேறு வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? அது இதுல என்ன விஷயம்னா, சகட்டு மணிக்கு கிட்டத்தட்ட அனுமதி மறுப்பு தான் ரூலாகவும் அனுமதி கொடுப்பது என்பது விதிவிலக்காகவும் ஆகிப்போச்சு. இப்ப நீங்க வந்து நம்ம வள்ளலார் பணியகத்து சார்பில் அங்க வடலூர்ல பெருவழியை பாதுகாப்பதற்கு அங்க வந்து கட்டடங்கள் கட்டுறதை எதிர்த்து ஒரு அந்த அந்த கூடினவங்க, வடலூர்ல கூடினவங்கள்ல மிக பெரும்பாலோர் வள்ளலார் அன்பர்கள் தான். தமிழ் தேசிய பேரியக்கம் அதை முன்னெடுத்துச்சுனாலும் கூட வள்ளலார் பணியகம் சார்பில் நடத்துறதுனால அது மிக பெரும்பாலோர் வள்ளலார் அன்பர்கள் தான். இன்னும் சொல்ல போனா ஆர்ப்பாட்டம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி ஆட்கள் தான் முதல்ல வந்தாங்க. ஏன்னா அது அந்த பிரச்சனை அப்படி, அது பெருவெளியே கையை விட்டு போயிருமோங்கிற அச்சத்துல இருந்து பதட்டத்துல வர்றாங்க. அவர்களை வந்து கூடவே விடலையே. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு முழுவதும் இதை எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக இதுல வள்ளுவர் கூட்டத்துக்குள்ள அனுமதி கேட்கறாங்க, அனுமதி மறுக்கிறாங்க. நீங்க வள்ளலார் அன்பர்களுக்கு இதுதான் கதின்னா எதுவுமே கிடையாதுல்ல அப்புறம். அதனால இவர்கள் வந்து அனுமதி மறுப்பு என்பதுதான் நடைமுறையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனுமதி வழங்குதல் என்பது விதிவிலக்கா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அனுமதி வழங்குதல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அனுமதி கொடுத்தோன்னு எழுதி கொடுக்காமே இன்னென்ன கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நீங்கள் நடத்தி கொள்ளணும்னு அனுமதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப அரிது. பெரும்பாலும் பார்த்தோம்னா மனுவை கொடுப்போம், அவர் மறுக்கலைன்னா இருக்கிறான்னு நடத்திக்குவோம். அப்ப முதல் நாள் வரல நம்மள அலைய விடுவார், வந்து பாருங்க, வந்து பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க. இவர் மற்ற வேலையே பார்க்க முடியாது, பந்தல்காரனை கூட பார்க்க முடியாது. இவரை சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஏற்பாட்டாளர்கள் பண்ண பிறகு அவர் மௌனமா இருந்துட்டாருன்னா இருக்குதுன்னு அர்த்தம், அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்படி ஒண்ணு. இன்னும் ரொம்ப நெருக்கடியா கேட்டுட்டோம்னாக்க, இல்ல இவ்வளவு பேர் வராங்கயா நீங்க சொல்லுங்கன்னா நடத்தீங்க என்னன்னு பாத்துக்குவோம், நான் ஒன்னும் அனுமதின்னு கொடுக்க முடியாது. இப்படி உள்ளூர் ஆட்கள், இது எல்லாமே மேலதிகாரிகள் அரசாங்கத்தினுடைய இதோட தான் நடக்குது.
அனுமதி கொடுத்த பிறகு, வாய்மொழி அனுமதி கொடுத்த பிறகு இந்த கூடினவங்கள்ல முன்னணியா இருக்கிறவங்க மேல வழக்கு போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு வழக்கு போடப்பட்டதே தெரியாது, அவங்க சொல்றதே கிடையாது. வேற ஏதாவது ஒரு சிக்கலுக்கு போகும்போதுதான் தெரியும். எப்ப அது மாதிரி தெரியுது? ஒரு உதாரணமா, அந்த பேரணியில கலந்து கொண்டவங்க அல்லது ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டவங்க, அந்த உண்ணாவிரத்துக்காக வந்தவங்கல்ல சில இளைஞர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த இளைஞர்கள் பேரும் அதுல இருந்துச்சுன்னா அது இப்ப எல்லாமே கூகுள்ல தட்டினா வந்துருது. இந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற பேர்லாம் வந்துருது. எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டாலே, அந்த பேர் இருந்தாலே, எஃப்ஐஆர்ல பதிவு இருந்தாலே அவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறது இல்லை, இந்த காவல்துறை பணிகள் கொடுக்கறது இல்லை. வழக்கறிஞர் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களா இருந்தா அதை முடிச்சிட்ட பிறகு அந்த சன்னத்தை கொடுக்கறது இருக்குல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இருக்குல்ல, அதை பண்றது இல்லை. இது எல்லாமே இந்த பையங்களுக்கே தெரியாது. நமக்கு ஏற்பாட்டாளர்கள் யாருக்கும் தெரியாது. இவங்களா அந்த போட்டு அந்த பேரை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வந்தவங்க தான், யாரும் வராதவங்களை போட்டீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா வந்தவர்கள்ட்ட நீங்க வாய்மொழியா அனுமதியை கொடுத்துட்டு நடத்துங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வழக்கையும் எல்லார் மேலையும் போட்டு வச்சுட்டு இப்ப அதனுடைய தொடர் விளைவுகளை சந்திக்க வேண்டிய இருக்கு. இப்ப அப்படி வரும்போது என்ன, அந்த மாதிரி பையங்க இது ஒரு பெரிய தண்டனை ஆயிடுது. இல்ல நீங்க தண்டனையை கொடுத்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய தண்டனை ஆயிடுது. இந்த ப்ராசஸ் இஸ் பனிஷ்மெண்ட் ஆயிடுது. அதனால இது என்ன ஆகுதுன்னா, இது வெறும் நேரடியான அனுமதி கொடுக்கறது, அனுமதி மறுப்பு மட்டுமே இல்லை, இதை தொடர்ந்த பல்வேறு மனித உரிமை பறிப்பு என்பது இருந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் தான் சுப உதயகுமார் அவர் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபசர், பல பல்கலைக்கழகத்துல போய் உரையாற்றக்கூடியவர், பாடம் நடத்தக்கூடியவர். ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி தான் போயிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. பல பேருக்கு பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்கிறாங்க. இது என்ன முறை? இது நீங்க ஒரு எஃப்ஐஆர் இருந்தாலே அதை பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு போலீஸ் ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்கணும். இது ஒரு பாதிக்கப்படுறவர்கள் தனித்தனியா குரல் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னா சத்தம் இருக்கிறது, ஆளுங்கட்சி கூட்டணியா இருந்துச்சுன்னா சைலண்ட் எல்லாம் அப்படியே போயிடுறது. அதனுடைய விளைவை இப்ப கூட்டணி கட்சியை சந்திக்குது. இப்ப ஒரு சமூக போராட்டங்களில் பங்கெடுக்காத ஒரு இயக்கம் வெறும் பணபலத்தின் மூலம் மட்டுமே ஒரு ஆட்சி அதிகாரத்துல வந்ததுனால் அது இப்படி பாசிச போக்கோட நடந்ததை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு நெருக்கடி காலங்களை கடந்தது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற திமுக இன்றைக்கு அதுதான் ஆட்சியில ஏறக்குறைய இன்றைக்கு 5-6வது முறை ஆட்சியில வராங்க. இப்ப அவர்களுடைய காலத்தில் இந்த ஜனநாயக பறிப்பு நடப்பது என்பது வெறுமன தேர்தல் அரசியலுக்காக மட்டுமானதா அல்லது வேற என்ன காரணம் நீங்க ஆட்சி அதிகாரத்தை நெருங்க ஜனநாயக பறிப்பு என்பது இயல்பானதாக மாற்றப்படும். நீங்க இதற்கு யாரும் விதிவிலக்கல. இப்ப நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல வெள்ளைக்காரர்களுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து மிக கடுமையான சிறைகளை அனுபவித்தவர்கள் தான் காங்கிரஸ் தலைவர்கள். அவர்கள் தான் சுதந்திரத்துக்கு பிறகு ஆளுங்கட்சி ஆட்சியாளர்களாக மாறுறாங்க. ஆனா அவர்கள் தான் அதே ஐபிசி, அதே சிஆர்பிசி, அதே சட்டங்கள் அதை வச்சு மக்களுடைய அல்லது எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை ஒடுக்கினாங்க. அதே போல இப்ப எமர்ஜென்சியில இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி வந்த போது எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு பகுதியினர் பிஜேபி, அன்னைக்கு ஜனசங்கம்ங்கிற பேர்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் சிறையில் இருந்தாங்க அல்லது தேடப்படுகிறவர்களா இருந்தாங்க, தலைமறைவா இருந்தாங்க, அப்படித்தான் இருந்தாங்க. அதே மோடி இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சியா இருந்தாலும் யார் ஆட்சியா இருந்தாலும் ஜனநாயக உரிமை பறிப்பு என்பது எல்லாரையும் விட கொடுமையா நடத்துறாங்க. இப்ப இவர்கள்லாம் மிசா கொடுமையை சந்திச்சவங்க போங்கன்னு சொன்னவங்க தான் இவங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க மிசாவை இவங்க சந்திச்சாங்கல்ல, சந்திப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னாடி வரல கலைஞர் ஆட்சி என்ன இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னா அவர் வசனம் தானே. நீங்க தொழிலாளர்களுடைய போராட்டம் திக்கு திசையெல்லாம் நடத்துற உழவர்கள் போராட்டம் எல்லாவற்றையும் ரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்தவர் தானே கலைஞர் கருணாநிதி ஆட்சி. அது ஒரு கடத்துல எமர்ஜென்சியில இவங்களே மாட்டாங்க, நான் மிசாவை சந்திச்சவன் ஏதோ ஜனநாயக தூண்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல, வந்தாங்க அவ்வளவுதான். அதனால இவர்கள் எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது இரும்பு கரம் என்பதுதான் இவங்களுடைய ரூல் ஆஃப் லா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஜனநாயகம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இவர்கள் பேசுகிற ஜனநாயக உரிமையை உண்மையான ஒரு சட்டத்தின் ஆட்சியின்படியான உரிமையா இருந்தாலும் கூட அதை மக்கள் இது சும்மான எடுத்துடுறாங்க. அப்ப பறிக்கப்படும் போது மக்களை வெறும் பார்வையாளராயிடுறாங்க. ஏன்னா மக்களுடைய மனநிலையை இவங்க தயார்படுத்திடுறாங்க. அங்க இருந்தா ஒண்ணு, இங்க இருந்தா ஒண்ணுன்னா அப்படிதான் அது எல்லாத்துக்கும் ஒரே இதாயிடுது, பதிலாயிடுது.
இவங்க அப்படிதான் எதிர்கட்சியா இருந்தா பேசுவாங்க, அவ்வளவுதான். இவங்க எல்லாம் ஆட்சி இருக்கும்போது பண்ணது தெரியாது நமக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் நிறைய இருக்குல்ல, சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப அதற்குரிய தகுதியுள்ளவர்களாக இவங்க இல்லை. இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சிகளை இப்ப நீங்க எடப்பாடி பேசினார் அப்படின்னா அதுக்குரிய தகுதியோட இல்லையே. இப்ப பாமக ஒரு கடத்துல அடக்குமுறைகளை சந்திச்ச கட்சி தான். ஆனா எல்லா அடக்குமுறை சட்டங்களுக்கும் அவங்க துணை போறாங்க. உள்ளூர்ல சாதி ஒடுக்குமுறையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கையில அதிகாரம் இல்லாத போதே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, இவர்கள் சொல்லுகிற செய்தி சரியா இருக்கிற போது கூட, இவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட போது கூட மக்கள் என்பது கவனிக்காம போயிடுறாங்க, அவ்வளவுதான். இது ஒரு மக்கள் சமூகத்தினுடைய மனநிலையிலேயே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுது. ஒரு புறம் நீங்க ஜனநாயக பறிப்பு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா இப்ப நீதிமன்ற வாசல்லே ஒருத்தர் வெட்டி படுகொலை பண்ணப்படுறாரு. இப்ப ஒசூர்ல ஒரு வழக்கறிஞர் கொல்லப்பட்டார். ஒரு ஆசிரியை அவருடைய பணியிடத்துல தாக்கப்பட்டது. காவல்துறை தன்னுடைய பணியை செய்தா, காவல்துறை தன்னுடைய கடமையை செய்தா, காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யல, அதனாலதான் இப்படி தவறுகள் நடக்குது. அதே போல அரசியல் கொலைகள் நடக்குது. இப்ப பகுஜன் சமாஜ் கட்சி அவர் ஆம்ஸ்டாங் இருந்தாரு. திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சி தலைவர், நகர சபை தலைவர் கொல்லப்பட்டாரு. அந்த சமயத்தில் எல்லாம் காவல்துறை தன்னுடைய பணியை செய்யல அப்படின்ற ஒரு குரல் எழுகின்ற பொழுது, அப்ப காவல்துறை இன்னும் நெருக்கடி இதுதானே இது பண்ணா, அப்பதானே சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு குரல் வருது இல்ல. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது இப்ப அதான் மேல் தோட்டத்துல பார்த்தா ரெண்டு எதிரெதிரானது போல தெரியும். உண்மை என்னன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர முடியாது. இப்ப பொதுவாகவே அரசு பணியில நிறைய காலி இடங்கள் இருக்கு, அது காவல்துறை உட்பட இருக்கு. அதற்கு வேண்டிய அளவுக்கான ஆட்கள் எடுக்கப்படுறதில்லை, காலி பணியிடங்கள் நிரப்பப்படுறதில்லை. அப்போ அந்த நெருக்கடி என்பது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இந்த இருக்கிற குறைவான நபர்கள் எல்லாமே இந்த ஆளுங்கட்சியை சுத்தியே வச்சுக்கிட்டு இருக்கு, அவர்களுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு எந்த காவல் நிலையத்துக்கு போய் கேட்டீங்கன்னாலும் பந்தோபஸ்துக்கு போயிருக்காருப்பாங்க. பந்தோபஸ்துக்கு போயிருக்காருன்னா அந்த மந்திரியை சுத்திட்டு இருக்கிறது தான். ஆனா அந்த ஊர்ல கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், அல்லது வேற விபத்து நடக்கும், இதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு காவல்துறை வராது. அப்ப என்ன ஆகும்னா விசாரணை என்பது உரிய நேரத்தில் நடக்காம அது குற்றவாளிகள் தப்பித்து போயிடுறது, இது நடக்கும் போது இயல்பா காவல்துறையை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கட்சிகளுடைய கண்ட்ரோலுக்கு காவல்துறை போயிட்டாரு. அப்ப உண்மை குற்றவாளிகள் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சா கூட ஒரு ஆளுங்கட்சிக்காரர் தலையிட்டார் அப்படின்னாக்கா அதுல ஸ்லோவாயிடும் காவல்துறை, அல்லது மேலதிகாரியை பார்த்துட்டு அவர் வந்துருவார். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனை, அந்த தலையீடுகள் இருக்கு. அப்ப இது எல்லாம் சேர்ந்துதான் அது. இப்ப இன்னொன்னு இயல்பாகவே காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய மனித உரிமைக்கு தொடர்பே இல்லாத அந்த ட்ரைனிங் முறை. இப்போ அந்த மாதிரி மனித உரிமைகளை பற்றி அந்த மனித உரிமையை பாதுகாத்து கொண்டுதான் விசாரணை நடத்தணும் என்ற பண்பாடோ அதற்கான கல்வியோ காவல்துறைக்கு கொடுக்கறது இல்லை. இது எல்லாம் சேர்ந்துக்குது. ஒரு பக்கம் என்னன்னா ஆள் குறைவா இருக்கும்போது நெருக்கடி, இன்னொரு என்னன்னா எல்லாமே இன்னைக்கு ஊடகங்களுடைய பார்வையில் இருக்குது. நீங்க இயல்பாக ஒரு விசாரணையில நியாயமான காலம் எடுத்துக்கக்கூடிய தேவைகள் இருக்கும், சில ஒரு நேரடியா கண்டுபிடிக்க முடியாத சில குற்றங்கள்ல. ஆனா ஊடகங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, என்ன காவல்துறை என்ன செய்கிறது, தூங்குகிறதா, அவரா இவரான்னு பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அது அப்படி ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த நெருக்கடிகளை என்ன பண்ணுவாங்கன்னா கையில கிடைக்கிறவன சித்திரவதை பண்றதுன்னு ஆரம்பிச்சிடறாங்க. ஒண்ணு அவர் சந்தேகத்துக்கு உரியவரா இருப்பார், அவர் உண்மையா குற்றம் செய்தாரா நீங்க விசாரிச்சு ஆகணும். விசாரிப்பதற்கு நிதானமா மனித உரிமையை பாதுகாத்து கொண்டே இருக்கக்கூடிய நவீன முறைன்னு பார்த்தா அவரை உளவியல் ரீதியாக அவர்கிட்ட உண்மையை வாங்குறது என்பதற்கான கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு. அவர் மேல கை வைக்காமலேயே உண்மையை வாங்குவது என்பது ஏன்னா பல குற்றவாளிகள் ரொம்ப பழக்கப்பட்ட குற்றவாளிகளா இருப்பான், எல்லாத்தையும் கடந்து செய்யக்கூடிய ஆளுகளா கூட இருப்பான். நான் பெரிய பெரிய குற்றங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல காவல்துறைக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆனா நம்ம ஊடகங்கள் என்ன பண்றாரா, ஒண்ணு வாரத்துக்கு 2 முறை பத்திரிகைன்னா அவங்க ஓட்டத்துக்காக எழுதும் போது அந்த அழுத்தத்துக்கு ஆளாவது இருக்கு. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியினுடைய இது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஷார்ட்கட் என்னன்னா
அடிச்சு சித்திரவதை பண்ணிடுது. இப்ப நீங்க வந்து உள்ள போயிட்டானே அந்த வலது கால் வலது கை மாவு கட்டு என்பது இப்போ வந்து சகஜமாயி போச்சு. அது ஒரு கிண்டலுக்குரிய விஷயம் மாதிரி ஆயிப்போச்சு. வழுக்கி விழுந்து விட்டார். வழுக்கி விழுந்து விட்டார் அப்படின்னு, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து விட்டார் அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் தெரியும் அவரு எப்படி வழுக்கி விழுந்தார். அதை போட்டுக்கிறாங்க. இத இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு தொலைக்காட்சியா இருக்கட்டும் அல்லது சினிமாவா இருக்கட்டும், அப்படியெல்லாம் அடிச்சு இது பண்ணாதான் அவர் ஒரு டெரர் அப்படின்னா தான் அவர் நல்ல போலீஸ்காரர். இப்போ புதுசா ட்ரைனிங் ஆகி வரக்கூடிய ஐபிஎஸ் ஆட்களுக்கு அதுதான் மாடலா இருக்கு. நேர்மையா இருப்பது என்பது வேற. இந்த நேர்மையா இருப்பதற்கு அர்த்தம் அடிச்சு விசாரணை பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு திறமை குறைவான விஷயம். இப்ப திறமை அதிகம் உள்ளவன் அவங்களுக்கு வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணி செய்யக்கூடாது. அப்படி வாங்குறோம்னா அந்த ஒரு திறமையான காவல் அதிகாரி, விசாரணை அதிகாரின்னா அவர் தான். ஆனா இந்த மாதிரி நெருக்கடியில அது வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதனால இப்ப நிறைய காவல்துறை மரணங்கள், லாக்அப் டெத் என்பது தமிழ்நாட்டுலதான் அதிகம். இந்த போன ஆண்டு நினைக்கிறேன், அப்ப வந்து மக்களவையில அது பற்றிய கேள்வி எழுப்பும்போது அதுக்கான புள்ளி விவரங்கள் சொல்றாங்க, கொடுக்குறாங்க. 2018 இருந்து 2023க்குள்ள தமிழ்நாட்டுல அந்த காவல் கொலைகள், லாக்அப் டெத் என்பது 38 பேர். இன்னும் சொல்ல போனா கடந்த ஏப்ரல் ஒரே ஒரு மாசம், அந்த ஏப்ரல் ஒரே மாதத்துல மட்டுமே 4 பேர் லாக்அப் டெத் கொலை. இப்ப நமக்கு வந்து எதையாவது ஒரு சூழல்ல மக்கள் வந்து அதுக்கு அந்த லாக்அப் டெத்துக்கு எதிர்த்தாக ஏதாவது ஒரு சொந்தக்காரங்களோ ஏதோ ஒரு வகையில கூடுன பிறகு சில விஷயங்கள் தான் வருதுன்னு வச்சுங்க. மற்றபடி என்னன்னா அது கவனிக்கப்படாமலே போயிடுது. அல்லது தொடர்புடையவங்க ஒரு நாளைக்கு சாலை மறியல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களை ஏதாவது சமாதானப்படுத்தியோ அல்லது பெரட்டியோ அனுப்பிடுவாங்க, இவ்வளவுதான் நடக்கும். இப்ப இந்த மாதிரியான இது ஒரு அப்படியே சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க குற்றவாளிகளாவும் இருக்கட்டும், குற்றம் செய்தவனாவும் இருக்கட்டும், அதை வந்து அதற்கு உரிய முறையில அதற்கு உரிய ஜனநாயக வடிவங்கள் இருக்கு, சட்ட விதிமுறைகள் இருக்குது. சட்ட விதிமுறைகளுக்கு மீறாகத்தான் பண்றாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து அது மாதிரியான குற்றம் கையில கிடைச்சவங்கள ஒரு வாரம் வரலும் கையில கிடைச்சாவே காட்ட மாட்டாங்க, தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கேயோ இடத்துல கண்காணாத இடத்துல பதுக்கி வச்சுக்கிட்டு அடிச்சு காயப்படுத்தி அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கின பிறகு கூட அவன் காயம் ஓரளவுக்கு ஆறுன பிறகுதான் அடிச்சுட்டு வருவான். அது வரையிலுமே நாங்க தேடிட்டு இருக்கிறோங்கிற செய்தியை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி ஆயிடுச்சு. நீங்க வந்து இன்னும் ஒரு வாரத்தில் கண்டுபிடிப்போம்னு உயர் அதிகாரி சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் கையில சிக்கிட்டான்னு அர்த்தம். இந்த ஒரு வாரம் அவன் காயம் ஆடுறதுக்கு தான். இந்த மாதிரியான சூழல் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான காவல்துறை என்பது இந்த அடிச்சு பண்றவன் தான் நல்ல சிறப்பான அதிகாரி அப்படின்னு வரும்போது இது ருசிக்கின்றாங்க, இதுதான் வழி அப்படின்னு ஆயிடுறாங்க. இப்ப அதே மாதிரி நீங்க ஒரு சாதாரண ஒரு காவல் நிலையத்துக்கு போனா ஒரு கண்ணியமான பேச்சே இருக்காது. அது ஸ்டேஷன்னா அப்படித்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. நாற்காலி போட்டு உட்காரக்கூடாது, சார்னு கூப்பிட்டு யாரையும் கூப்பிடக்கூடாது, பேசக்கூடாது, வாங்கம்மா உட்காருங்கம்மா பேசக்கூடாது, தான் பேசிட்டு இருப்பான். இதுதான் பெரிய அது ஒரு காவல் நிலையம் வந்து கட்டுப்பாடான காவல் நிலையம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு ஆபீஸ், அவ்வளவுதானே. அதற்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது, அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து குற்றம் செய்தவர்களை யாரையும் கைதே பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லல, சட்டத்தின் ஆட்சி நடத்துங்கன்னு சொல்றோம். விசாரணை நடத்தக்கூடாது, அவரை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம சொல்லல, அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அதே போல நீங்க வந்து ஒரு கட்சியோ அல்லது இயக்கம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துது அப்படின்னா நீங்க அவங்க கேட்கிற இடத்தெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்டு, நீங்க அதை பார்த்துங்க. அல்லது அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சூழல்ல அது ஊர்ல ஏதோ திருவிழா நடக்குது, வேற நாள நடத்துங்கன்னு கேட்டுங்க. இதெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கலாம். அந்த ஒழுங்குபடவே மாட்டேன்னு மீறும் போது அதுக்குரியதை சந்திக்கலாம், அது செய்தி வேற. ஆனா நிரந்தரமான விஷயமே அனுமதி மறுப்பு தான். நிரந்தரமான விஷயமே உள்ள போனா அடிப்பான், நிரந்தரமான விஷயமே மரியாதை குறைவா தான் பேசுவான். அப்படிங்கிறது எப்படி அது? இப்ப நீங்க வந்து சில புள்ளி விவரம் சொன்னாலும் கூட இப்ப நேற்றைய ஆளுநர் உரையில சொல்லப்ப பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை இந்தியாவிலே சிறந்த முறையில் நிர்வகிக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதனாலதான் இங்க வந்து பெண்கள் தொழிலாளர்கள், இப்ப நாட்டிலேயே வந்து பெண் தொழிலாளர்கள் 41 விழுக்காடு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஒழுங்கு சிறப்பா இருக்கிற அறிகுறிதான் அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரையில. அதாவது இந்த புள்ளி விவரத்துக்கும் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்கிறதுக்கு என்ன நேரடி இருக்கு?
நீங்க கண்ணுக்கு நேரம் அண்ணா பல்கலைக்கழகத்தை சந்திச்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கு. இதுல இன்னொரு கஷ்டம் என்னன்னா, பெண்களுக்கு நிகழக்கூடிய குற்றங்கள் பலதும் கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு வெளியவே வராது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த ஆணாதிக்க சமூக உளவியல்ல பொம்பளை வெளியில போனா இதெல்லாம் சகஜம்தான்ப்பா, இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு அப்படின்றான். பெண்களே சொல்லிடுவாங்க, பக்கத்துல இருக்கிற பெண்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி வந்தாதான் வெளியே செய்திகள் வரும். இப்ப அதனால இது இப்ப பெண் தொழிலாளிகள் வர்றாங்க என்பதே ஒரு பெரிய சான்றுன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, பெண்களும் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை நடத்தணுங்கிற சூழல் வரும்போது பெண்கள் வேலைக்கு வராங்க. அதற்கான படிப்பறிவும் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, தொழில்நுட்ப எல்லா வகையிலையும் கல்வி பெற்றவங்களா இருக்கிறாங்க, வராங்க. அதுதான் தொழில் நிறுவனங்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஆண் தொழிலாளிகளை விட பெண் தொழிலாளிகள் சட்டவிரோதமாக வேலை வாங்க முடியும்னு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பெண் தொழிலாளிகள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கார்மெண்ட் ஃபேக்டரி, இந்த மாதிரி ஃபேக்டரி எல்லாம் போறாங்கல்ல, சட்டமே கிடையாதுங்க. சட்டத்தை விரோதமா வேலை வாங்க முடியும். இதெல்லாம் சேர்த்துதான் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கே தவிர, இவர் ஏதோ சட்டம் ஒழுங்குக்கு அதுக்கு ஏன் சம்மந்தப்படுத்துறாரு? சும்மா பேசிக்கிறது. நீங்க பக்கத்துல உங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துட்டு இருக்கு. எவன் போறவன் வரவன்ல எப்படி அந்த பல்கலை வளாகத்துக்குள்ள போனா எப்படி போக முடியுது? அது நீங்க அவனை அந்த சார் யாருன்னு கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறான். அது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கறேன். நான் அவன் சொல்றான் தான், அவ்வளவுதானே. உடனடியா அந்த காவல்துறை அதிகாரி என்ன பேசுறாரு, அந்த ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டா அப்படி ஒரு கற்பனை பாத்திரம்ங்கிறாரு அவரு. இப்ப விசாரணையை க்ளோஸ் பண்றீங்களா நீங்க? இது இந்த பொண்ணுக்கு மட்டும் நடக்கல, இதுக்கு முன்னாடி பலது நடந்திருக்குது, அடுத்தடுத்து வருது. இப்ப கல்வி கூடங்கள்ல அப்படி இருக்குது. ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய இடத்துல எதை கேட்டாலும் சிசிடிவி கேமரா அதுன்னா தொழில்நுட்ப கூட இருக்கிறீங்க. எஃப்ஐஆர் ஏண்டா வெளியில வந்துச்சுன்னா, அந்த பொண்ணு பேர்ல ஏன் வந்துச்சுன்னா தொழில்நுட்ப கூட இருக்கிறீங்க. எல்லாமே அங்கே ஏன்டா ரைட் ஏரியிலன்னா இல்ல தொழில்நுட்ப கூட இருக்கிறீங்க. அது எப்படி இது? இப்ப ஏதோ ஒரு இடத்துல சரி பண்ணணும்ல. அப்ப இப்ப நடந்துருச்சு, ஏதோ ஒரு இடத்துல தான் அது நம்ம கவனத்துக்கு வருதுன்னு இருக்கட்டும். வந்த பிறகு அதை சரி செய்வதற்கு பதிலாக அதை நீங்க அதை மறைப்பதற்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு நீங்க சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? அது இது சும்மா ஒரு ஃப்ராடு, வேற ஒண்ணும் கிடையாது. ஐயா, இப்ப நேற்று பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் சந்திச்சு காவல் ஆணையம், 5வது காவல் ஆணையம், அதாவது 2021 நியமிச்ச காவல் ஆணையம் காவல்துறை பொதுமக்களுடைய நல்லுறவை மேம்படுத்துது அப்படின்னு ஒரு 1200 பக்கம் அறிக்கை கொடுத்தாங்க. இப்ப நீங்க தொடர்ந்து இயங்கிக்கிட்டு வரக்கூடிய இயக்கமா பல்வேறு வழக்குகளையும் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சுவரொட்டி ஒட்டினதற்கான வழக்கில இருந்து தடை செய்யப்பட்டு பல்வேறு சிக்கல்களை சந்தித்த, சிறைக்கு போறது உட்பட பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சிருக்கீங்க. இப்ப இந்த பின்னணியில இப்ப இந்த காவல் ஆணையமும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு இல்லையா? இப்ப இதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படி பண்ணா அது இது ஜனநாயகத்திற்கான பாதுகாப்பா இருக்கும், நீங்க என்ன கருத்தை விரும்புறீங்க? அது இந்த காவல்துறை சட்டத்தின்படியே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில காவல்துறையினுடைய சீர்திருத்தங்கள் செய்யறது என்பதை முன்வைத்து ஆணையம் அமைப்பதும் அது பரிந்துரை செய்வது என்பது ஒரு இயல்பானது. அந்த வகையில நீதிபதி சிடி செல்வம் தலைமையில அந்த ஆணையம் இப்போ ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆணையங்கள்ல நிறைய மனித உரிமை அமைப்புகள், குறிப்பா அந்த பியூசிஎல் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து அதை கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நீங்க குண்டாஸ் ஆக்ட் என்பது சகட்டுமணி போடுறது. குண்டாஸ் ஆக்ட் எதுவுமே நீதிமன்றத்தில் நிக்காது. அதுல ஒரே பயன் என்னன்னா, இந்த நீதிமன்ற ப்ராசஸ் முடிஞ்சு வரதுக்குள்ள அவருக்கு ஒரு 8 மாசம் ஆயிரும். அவருக்கு அதிகபட்சம் ஒரு ஆண்டு தான் தண்டனையே, 8 மாத தண்டனை அனுபவிச்சிடுவார். இவ்வளவுதானே தவிர காவல்துறையை பொறுத்தளவுக்கு ஒன்று கூட குண்டாஸ் ஆக்ட் நிக்கிறது. ஏன்னா அப்படித்தான் போடுறாங்க. இப்போ நீங்க சவுக்கு சங்கர் மேல போட்டது இதெல்லாம் இருக்குல்ல, நீங்க குறிப்பிட்ட அவதூறுனா அவதூறு வழக்கு போட்டு போறது வேற, கஞ்சா வழக்கு போடுறது இதெல்லாமே தெரியும், ஓப்பனா தெரியும். இது தெரிஞ்சதுதான். இப்ப நீங்க இதுல எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, இப்ப சாதாரணமா அது ஒரு இதுல ஒரு தொலைக்காட்சியிலயோ அல்லது ஒரு இதுல வரும்போது கூட, ஒரு சினிமாவில் வரும்போது சரி, மேடைகள்ல பேசக்கூடிய இந்த சில்லறையான ஆட்கள் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சுபவி பேசுறாரு, சீமான
கண்டிச்சு ஒரு கூட்டம் நடத்துறாரு. சரி, அவர் சௌரியம் நடத்திட்டு போறாரு. ஆனா அதுல வந்து பேமாவோ சீமானோ வந்து நீங்க இப்ப தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னா இதை பேசி பாருங்க, தடிநாடு கேட்டு பாருங்க, இந்த வருண்குமார் பாவா பின்னாடியே வருவாரு அப்படின்னா இது என்ன முறை? அது மனித உரிமை கருத்துரிமை என்பது நீங்க வந்து உங்களுக்கு விரும்பாதவர்கள் மீது யாராவது பேசிட்டாங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி என்பதுதான் இருக்குது. அப்ப இவர்கள் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மனித உரிமை பேசுவாங்க, அதுக்கான கூட்டங்கள்ல கலந்துக்குவாங்க, ஆர்ப்பாட்டங்கள்ல பங்கெடுப்பாங்க. இவர்கள் சில பேர், நான் சொல்ற நபர் இல்லாவிட்டால் கூட யாராவது இந்த ஆணையத்துக்கிட்ட, செல்வம் ஆணையத்துக்கிட்ட கூட மனு கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த அறிக்கைகளே இதனுடைய ஒரு இவங்க கொடுக்கக்கூடிய கருத்துரைகள் என்பது வந்து பெரிய கவனிக்கப்படாம தான் இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீதித்துறையிலேயே கூட இந்த காவல் நிலையம் கலந்து அனுமதி மறுப்பது என்பதை பற்றியெல்லாம் என்பது ஒரு தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்குது. இது எப்படிங்கிறதே யோசிக்க மாட்டாங்க. அந்தந்த வழக்குக்கு நீங்க இதை பரிசீலிங்கள்னு கொடுப்பாங்களே தவிர ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு எவ்வளவு விரும்ப முடியும்? ரெண்டாவது, எப்படின்னா நீங்க ஒரு மாநாடு ஏற்பாடு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க அனுமதி மறுப்பு என்பது முதல் நாள் தான் கொடுப்பாங்க. அதன் பிறகு நீதிமன்றம் போனீங்கன்னா அது வரலும் வைத்திருந்த ஏற்பாடு எல்லாமே திரும்ப பண்ண முடியாது. அது ஏதோ உடனடியா பர்மிஷன் கொடுக்க போறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுவே நோட்டீஸ் போறது ஒரு வாரம் ஆக்கிடுவாங்க. அது அதோட முடிஞ்சு போச்சு கதை, அதுக்கான தேதியே போயிடும். இப்ப இந்த மாதிரியான கோளாறுகள் இருக்குது. அப்ப எல்லா இடத்துலையுமே அதுக்கான சீர்திருத்தங்களுக்கான தேவைகள் இருக்குது. அதை பற்றி அரசாங்கம் பரிசீலிக்கணும். இப்ப இந்த பரிந்துரை என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல, அதனால வெளிப்படுத்தினாக்க நம்ம அதை பார்த்து சொல்லலாம்னு வச்சுங்க. ஆனா என்னென்ன வரணும் அப்படின்னா, முதல்ல காவல் நிலையம் என்பது அது ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற ஒரு ஆபீஸ். அதுதான் முதல் விஷயம். அதுதான் ஒரு அரசாங்கத்துறையினுடைய ஒரு அலுவலகம். அப்ப மக்கள் வந்து எளிதாக வந்து செல்வதற்கான, அச்சமின்றி பேசுவதற்கான ஒரு சூழல் அங்க இருக்கணும். அப்ப குறைந்தபட்சம் மரியாதையை நடத்துவது, மனித உரிமைகளை மதிச்சு பேசுவது, ஒரு குறைந்தபட்ச ஏற்பாடுகள் செய்வதற்கு இல்ல, இது முக்கிய தேவை. கண்ணு முன்னாலேயே சாதாரண மக்களை வந்து மணிக்கணக்கா நிக்க வைக்கிறது, ஒரு வந்து இந்த மினிஸ்டர் ஒயிட்டோட ஒருத்தன் உள்ள வந்தான்னாக்க அவனை இவர் ஏந்திரிச்சு நின்று பார்க்கும்போது, இப்ப அதிகாரத்தினுடைய உள்ளவர்களோடு அல்லது கட்ட பஞ்சாயத்து பேரவடிகளோடு உள்ள வந்தாதான் காவல் நிலையத்துக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பரப்பப்படுது. அதன் மூலமா சாதாரண எளிய மக்களுக்கான இடம் கிடையாது. அது நீ உள்ள போகணும்னாலே அதுக்குரிய ஆளோட தான் போகணும், அதுக்குரிய பின்னணியோட தான் போகணும். அப்படிங்கும் போது இதுதான் கட்ட பஞ்சாயத்தை வளர்க்குது. காவல்துறையினுடைய காலதாமதம் மட்டுமல்ல, காவல்துறையினுடைய இந்த மாதிரி அணுகுமுறையே கட்ட பஞ்சாயத்தை அனுமதிக்குது. இது எல்லாமே வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து பின்னால கட்சிகளுடைய பின்னணி இது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு கிரிமினல் மயமாயிடுது. மொத்த சூழலே கிரிமினல் மயமாயி போயிடுது. அப்புறம் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 4 வழக்கை நீங்களே கொடுங்கன்னு கேட்டுக்கிறது அவங்கள்ட்டயே. இந்த மாதிரியான இடமாக காவல் நிலையம் மாறி போகுது. முதல்ல இது வந்து ஒரு எந்த சார்பற்றதாக, கட்சி சார்பற்றதாக, ஆளுங்கட்சி சார்பற்றதாக, சட்டத்தின் ஆட்சி தான் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயம். சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதுதான் காவல்துறையினுடைய பணி என்பதை நிலைநிறுத்தணும். இது ஒரு நாள்ல முடிஞ்சிட விஷயம் கிடையாது. ஆனா இது போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து தொடங்கி இதை வந்து தலையிடாத வகையிலான சட்ட ஏற்பாடுகள் செய்யணும். அது மக்கள் பிரதிநிதிகள் எளிதாக அணுகி காவல் நிலையத்தை அணுகுவதற்கான ஏற்பாடு இருக்கணும். அதே நேரத்தில் காவல் நிலையம் தற்சார்பானதாக, சுயேட்சையானதாக இருக்கும். இது அதற்குரிய சட்ட உரிமைகளும் வழங்கப்படும். அரசியல் தலையீடுகள் என்பது கூடவே கூடாது. அரசியல்வாதிகள் உள்ள போவது என்பது வேற, அது மக்கள் பிரதிநிதிங்கிற வகையில போகலாம். ஆனா அரசியல் தலையீடு அதற்கு உட்பட்டதாக இருக்கும், ஆளுங்கட்சிக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு வரக்கூடாது. அப்ப அப்படி வந்துருச்சுனாலே நீங்க வந்து அதுல இருந்து விடுவிச்சிட்டீங்க. முதல்ல காவல்துறையை விடுதலை செய்யுங்க, காவல்துறையை முதல்ல விடுதலை செய்யுங்க. அப்பதான் அது மக்கள் விடுதலை செய்யும். காவல்துறையை முதல்ல விடுதலை பண்ணிக்கணும். அது சுயேட்சையாக தற்சார்பானதாக இருக்கணும். அதே போல காவல் நிலையத்திற்கு வந்து போதிய ஆட்களை அமர்த்தணும். அதற்குரிய அதிகாரிகள், கீழ்நிலை பணியாளர்கள், அதுக்கான அந்த கட்டடத்தினுடைய அமைப்பு முறை அமர்த்தணும். ஒவ்வொரு காவல் நிலைய வாசல்லையும் எப்பயோ சீஸ் பண்ணக்கூடிய 2 வீலர்லாம் கடந்து குப்பை மாதிரி கிடைக்கிறது. அவர் வந்து திரும்ப அவர் குற்றம் அல்லாததுக்குரிய தண்டனை ஏதோ ஒரு தண்டத்தொகையை கட்டிட்டா கூட திரும்ப அந்த வண்டியை எடுக்கும் போது
பயன்படுத்த முடியாம போயிடுது, அதுவே தண்டனை ஆயிடுது. இப்ப அந்த மாதிரியான அது இந்த மாதிரி காலதாமதங்கள் வருவது இது எல்லாமே முடிக்கணும். இப்ப சிறு வழக்குகளை விரைவா நடத்தி முடிக்கிறதுக்கான நீதிமன்றத்தினுடைய சிறப்பு ஏற்பாடுகள் வரும். எல்லாத்தையும் போது மாத கணக்கில் எழுதிட்டு இருக்கிறது என்பது நீதிமன்றத்தினுடைய முறை என்பதை மாற்றணும். குறிப்பான இந்த பெண்கள், பலவீனமானவர்கள், இந்த மாதிரி இப்போ சாதி ஒடுக்குமுறைக்கு உட்பட்டவர்கள், இந்த SC/ST அட்ராசிட்டி ஆக்ட், இதுக்கு எல்லாமே தனித்தனியான ஒரு மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள் அமைக்கணும். இது எல்லாம் சேர்ந்துதான் போலீஸ் ரிஃபார்ம்ஸ்னா அது மட்டுமே இல்லை. அது மாதிரி மனித உரிமை கல்வி என்பது காவல்துறையினருக்கு கொடுக்கப்படும். மனித உரிமை கல்வி என்பது கொடுக்கப்படும். அதை அந்த அந்த அது மனித உரிமை கல்வியோட சேர்ந்ததுதான் இந்த ஊழலற்ற இருக்குது. அது ஒரு மொத்த சிஸ்டத்தினோட சேர்ந்து இருக்குது. ஒரு அளவுக்கு தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுக்க. நம்ம எல்லாமே ஒரு கமிஷன்ல பண்ணி முடிச்சுப்பாங்க நான் நினைக்கல. ஆனா இந்த மாதிரி அடிப்படைகள் செய்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா அன்றாட போய் மக்கள் சந்திக்கிற மக்கள்லாம் மிக எளிய மக்கள் தான். காவல் நிலையத்துக்கு அதனாலதான் காவல் நிலையத்துக்கு போவதற்கு பயந்துக்கிட்டு வெளியில எவனாவது ஒருத்தன் பெரிய தாதா வரந்தான்னா அவனை வச்சு முடிச்சுக்கிறதுன்னு வரத்துக்கான காரணமே, காவல் நிலையத்துக்கு போனா அது அவருக்கு செலவு பண்றது அதிகமா போடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாமே மாற்றப்படும். அப்படி மாற்றினாதான் அது ஒரு இருக்க முடியாத செய்தி கிடையாது. முடியாத செய்தி கிடையாது. சில விதிவிலக்காக சில காவல்துறை அதிகாரிகள் இருந்துக்கிட்டு, ஒரு SPO DSPO லெவல்ல இருந்துக்கிட்டு அவர்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பான நடத்துறாங்கல்ல, நம்ம நேராக பாக்குறோமே. இப்போ ஒரு நேர்மையா நடத்தும் போது இதெல்லாம் செய்ய முடியாத விஷயம் கிடையாது. இதை ஒட்டுமொத்த சிஸ்டமாக மாத்தணும் அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு, அது ஏன்னா கட்சியிலிருந்து தொடங்குது. இது தனக்குரியதாக காவல் நிலையத்தை மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அதுதானே. இப்ப நீங்க ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னாக்க, இப்ப நீங்க இப்ப வருண்குமார் பாய்வார்னு கூட நிக்கிறாலே பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இவர் ஒரு எழுத்தாளரு பேசுனார்னா இப்ப நீங்க என்னன்னா இதுதான் சட்ட முறை போல இருக்குது அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒன்றாக மாறிடும். அதுல எல்லாம் மாற்றணும். அது ஒரு மனித உரிமைக்கு உட்பட்டதாக. இதற்கு நிறைய போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி உலகம் முழுவதும் நிறைய இருக்கு. உளவியல் ரீதியாக இந்த குற்றவாளிகளை கையாளுவது என்பது பற்றி நிறைய இருக்குது. இன்னைக்கு நவீன முறைகள் நிறைய வந்துருச்சு. இப்ப அதெல்லாம் பயன்படுத்தலாம். எல்லாமே கையில இருக்குது. அது ஒரு அதிக செலவில்லாத நிறைய விரிவடைந்த தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தணும்னா குற்றங்களை தடுப்பது என்பதுக்கு சித்திரவதை அவசியம்னு கிடையாது. மனித உரிமையை பாதுகாத்து கொண்டே பண்ண முடியும். பல நாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை இங்கே தமிழ்நாட்டிலேயே சிறப்பா செய்ய முடியும். அதை ஒரு அரசியல் உறுதி இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அது முதல்ல அரசாங்கம், ஆளுங்கட்சி அரசியல் உறுதியோடு அது தொடங்கணும். அப்பதான் தொடங்க முடியும். மகிழ்ச்சி, நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.